பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு வேறொரு கட்சி தலைவரை பேசுவதற்கு அழைத்தார். நான் சட்டப்பேரவை தலைவரிடத்திலே கோரிக்கை வைத்தேன், இது மரபல்ல, சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சிக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அதை தவிர்த்து பிரதான எதிர்க்கட்சிக்கு அனுமதி கொடுப்பதை மறுத்துவிட்டு மற்றொரு கட்சி தலைவருக்கு முதலிலே வாய்ப்பு கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? மற்ற கட்சி தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதிலே நாங்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் அவையினுடைய மரபு பிரதான எதிர்க்கட்சி ஒரு பிரச்சனையை 0 அவரில் எழுப்புகின்ற பொழுது, நேரமில்லா நேரத்தில் எழுப்புகின்ற பொழுது முதல் வாய்ப்பு பிரதான எதிர்க்கட்சி கொடுக்கப்பட வேண்டும். பிறகு முன்வரிசையில் இருக்கின்ற பல்வேறு கட்சியுடைய தலைவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் எதிர்க்கட்சி வைக்கின்ற கோரிக்கையை நிராகரித்து தொடர்ந்து எங்களை பேசுவதற்கு அனுமதி அளிக்காமல் வேறு கட்சி தலைவரை அழைத்து பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? சட்டமன்றத்தில் அவை முன்னவர் எழுந்து பல ஆண்டு காலமாக அவர் அவையிலே பணியாற்றியவர். அந்த அடிப்படையிலே 0 அவரில் முதலில் பேசுவதற்கு எதிர்க்கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுவது மரபு. அந்த அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்த பிறகுதான் சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்கள் பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் என்னை பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்தார். இது ஒருதலைபட்சமாக சட்டப்பேரவைத் தலைவர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். அதோடு ஏற்கனவே சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கின்றதை சட்டமன்ற அவைக்குள் நேர் அலையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வந்தது. 2023 ஆண்டு முதல் சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்றத்தில் அறிவித்தார், இனி மாண்பு உறுப்பினர் அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அதை அவையில் பேசுகின்ற பொழுது அதையும் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார். அதன் அடிப்படையில் 1/4/2025 அன்று மாண்பு உறுப்பினர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் காவிரி குண்டாறு பிரச்சனை குறித்து மாண்புமிகு பொதுப்பணி நீர்வளத்துறை அமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார். அப்பொழுது அவர் பேசிய போது நேர் அலையில் ஒலிபரப்பு செய்யப்படவில்லை. இது அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரியும். அதோடு மாண்புமிகு உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 26/3/2025 அன்று திருச்செந்தூர் மற்றும் ராமேஸ்வரம் அந்த திருக்கோயில் கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி இறந்தவர் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அவர் அவையில் பேசிய போதும் நேரலில் ஒளிபரப்பு செய்யப்படவில்லை.